distributors wanted. Tamil milk product. Call 73730 என்ன பண்ணா இந்த அஞ்சலி? என்ன பண்ணேன்னு சொல்லட்டுமா? சொல்லுடி. ஏய் உன்ன ஏய் வாடி இலக்கியா. ஏய் வாடி, கைய விடு. ஏய் அவளை எங்க கூட்டிட்டு போற? திடீர்னு கார்த்திக் ஹைதராபாத் போயிட்டான்னு அவளே கவலையில இருக்கா. இங்க பாருங்க, நான் கொல்ல வெறியில இருக்கேன். பேசாம இருங்க சொல்லிட்டேன். குறுக்க வந்தீங்க வேற ஏதாவது நடந்துடும். ஏய் வாடி மேல வாடி. ஏய் இலக்கியா, இலக்கியா என்ன பண்ற? 5 நிமிஷம் அத்தை, நான் வந்துடுறேன். ஏய் வாடி. ஏய் இலக்கியா, கைய விடு. என்ன நீ இப்படி எடுத்துட்டு போறா? மாசமா இருக்கா? வான்னு சொல்றல, வா. ஏய் இலக்கியா, கைய விடு. என்ன பண்ற? ஷூ வான்னு சொல்றல, கைய விடு. ஏய் யோ வாடி. வாடி. இலக்கியா. ஏய் அப்பா. ஏய் கார்த்திக் எங்கடி? சொல்லு. கார்த்திக் எங்க இருக்கான்னு சொல்லு. சொல்லுடி. அது வந்து கார்த்திக் ஹைதராபாத்க்கு. அடிங் குய்யால. கொன்னுடுவேன் பாத்துக்கோ. யார்கிட்ட கதை விடுற? கார்த்திக் இங்க தாண்டி இருக்கான். ஹைதராபாத் எல்லாம் ஒண்ணும் போல. அவன் எங்க இருக்கான்னு உனக்கு தெரியும். சொல்லுடி, சொல்லு. நீ என்ன உளற? எனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. போ. அவரு ஹைதராபாத் தான் போயிருக்காரு. கார்த்திக்க நீதான் கடத்தி வச்சிருக்க. அப்புறம் அவன் எப்படி ஹைதராபாத் போவான்? அது எதுக்குடி நீ இப்படி முழிக்கிற? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? கார்த்திக் சொத்தை பிரிச்சு கௌதமோட பங்க கௌதம்கே கொடுக்க நினைச்சான். அது உனக்கு பிடிக்கல இல்ல? அத தடுக்கிறதுக்காக நீயும் எஸ்எஸ்கேவும் சேர்ந்து அவனை கடத்தி எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கீங்க. இவளுக்கு எப்படி எல்லா உண்மையும் தெரியும்? பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்த மாதிரி இவ்ளோ கரெக்டா சொல்றாளே. பாவி பாவி. என்னடி? உன் மனசுல நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கு எப்படி நீ பண்ற கேடுகட்ட வேலையெல்லாம் தெரியுதுன்னு தானே யோசிக்கிற? என்ன நீ பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க? நானே கார்த்திக் சொல்லாம கொள்ளாம கிளம்பி ஹைதராபாத் போயிட்டாரேன்னு கவலையா இருக்கேன். நீ என்னடனா நான் தான் கடத்திட்டேன்னு ஏதோ கதை விடுற. நான் எதுக்கடி ஏன் புருஷனை கடத்தணும்? ஏய் உன் நாடகத்தெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ. நான் இலக்கியா. சின்ன வயசுல இருந்தே உன்னை பாத்துட்டு இருக்கேன்டி. உன் மூச்சு காத்த வச்சே உன் மூளையில என்ன ஓடுதுன்னு சொல்லிடுவேன். இங்க பாரு, மரியாதையா சொல்லிடு. கார்த்திக் எங்க வச்சிருக்க? சொல்லுடி. எனக்கு தெரியாதுன்னா தெரியாது இலக்கியா. நானே கர்ப்பமா இருக்கேன். என்ன போய் இப்படி தரன்னு எடுத்துட்டு வந்து பெட்ல எல்லாம் தள்ளி விடுற? கழுத்தெல்லாம் பிடிக்கிற? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்னை நான் சும்மா விட மாட்டேன் இலக்கியா. வயித்துக்குள்ள குழந்தை இருந்தா தானே ஏதாவது ஆகுறதுக்கு. உனக்குதான் குழந்தையும் இல்ல, ஒரு மண்ணும் இல்லையே. இத்தனை நாள் நீ கர்ப்பமா இருக்கிறதா கார்த்திகையும் மத்தவங்களையும் ஏமாத்திட்டு இருக்க. இப்ப கார்த்திகையை கடத்தி எல்லாரையுமே ஏமாத்திட்டு இருக்கல்ல? சொல்லுடி, கார்த்திக் எங்க இருக்கான்னு சொல்லு. என்ன சும்மா எங்க எங்கன்னு கேட்டுட்டு இருக்க? அதான் நான் சொல்றேன்ல ஹைதராபாத் போயிருக்காருன்னு. அவரு அங்க இருந்து தான் எனக்கு மெசேஜ் பண்ணாரு. எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாரு. ஓ அப்படியா? ஆமா. காட்டு உன் போனு. காட்டு. கார்த்திக் கால் பண்ணிருக்கானா இல்லையான்னு நானும் பாக்குறேன். காட்டுடி உன் போனு. ஏய் குடு. ஏய் அது ஏன் போன் டி? நீ எதுக்கு இதெல்லாம் பாக்குற? நம்புனா நம்ப, இல்லனா நம்பாட்டி போ. எதுக்குடி பயப்படுற? கார்த்திக் பேசுன கால் ஹிஸ்டரிய காட்டு. நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். என் புருஷன் என்கிட்ட பேசினத கண்டவ கிட்ட நான் காமிக்க மாட்டேன். நீ போடி.
நீ எல்லாம் சரிப்பட மாட்ட. போன் குடுறி. குடுக்க மாட்டேன். போன் குடுறி. குடுக்க மாட்டேன். குடுக்க முடியாது. குடுக்க முடியாது. இதுல இருந்து தெரியல கார்த்திக் உனக்கு எந்த போனும் பண்ணலன்னு. இங்கேயே யார் மூலமாவோ மெசேஜ் அனுப்ப வச்சுட்டு கார்த்திக் தான் அனுப்புனான்னு எல்லார்கிட்டயும் போய் சொல்லிட்டு சுத்துற. இங்க பாரு, கார்த்திக் எங்க இருக்கான்னு தெரியாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். சொல்லுடி, அவன் எங்க இருக்கான்? நீ எத்தனை தடவை கேட்டாலும் நான் ஒரே பதில தான் சொல்லுவேன். கார்த்திக் ஹைதராபாத்ல தான் இருக்காரு. இப்படி எல்லாம் கேட்டா நீ சொல்ல மாட்டேன். இருடி. உன்ன இப்ப மட்டும் நீ சொல்லல, அப்படியே சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். சொல்லுடி, சொல்லு. அண்ணி, மேல போனவள இன்னும் ஆளையே காணும். ஆமா, இலக்கியா வேற கோவத்தோட மாசமா இருக்கிற அஞ்சலியை கூட்டிட்டு போயிருக்கா. இங்க பாருங்க, அவளால அஞ்சலிக்கு ஏதாவது ஆயிட போகுது. வாங்க முதல்ல என்னன்னு போய் ஒண்ணும் பார்க்கலாம். ஆகாது. வாங்க அண்ணி. ஐயோ, கார்த்திக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்புறம் நீ உயிரோடயே இருக்க மாட்ட. வேண்டாம் இலக்கியா. சொல்லு. வேண்டாம். நீ என்ன சொல்லுடி. சொல்லிடு இலக்கியா. ப்ளீஸ் இலக்கியா. எங்க? அஞ்சலி, சொல்லுடி. சொல்லு. உண்மையை சொல்லு. எனக்கு பயமா இருக்கு இலக்கியா. அப்ப உண்மையை சொல்லு. விட்டு. சொல்றியா இல்லையா? இலக்கியா. சொல்லுன்றல. கார்த்திக் எங்கடி? எனக்கு தெரியாது. என்ன கதவுல லாக் பண்ணிருக்கா? எனக்கு தெரியாது இலக்கியா. எனக்கு தெரியாது. உன்னை அப்படியே குத்துனேன். வேண்டாம் வேண்டாம். ஏய், கதவை மூடிட்டு என்ன பண்ற? தொரடி கதவை. இலக்கியா, கதவை திறமா. ஏய், இலக்கியா. ஏய், நீ சொல்றி. கதவை திறடி. கார்த்திக் எங்கன்னு சொல்லு. சொல்லு. எனக்கு தெரியாது. இப்படி எல்லாம் மிரட்டி என்னோட கர்ப்பத்தை கலைக்கலான்னு பாக்குறியா? அத்தை, என்னை காப்பாத்துங்க அத்தை. ஏய், காப்பாத்துங்க அத்தை. வாய் மூடு. வாய் மூடு. வாய் மூடி. கார்த்திகை கடத்தினது நீதான். இது கூடிய சீக்கிரம் தெரியும். புரியுதா? அப்ப உன் கர்ப்ப வேஷமும் கலையும். இலக்கியா, இலக்கியா, அத்தை, 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 என்னை காப்பாத்துங்க அத்தை. அத்தை, என்னை காப்பாத்துங்க அத்தை. இலக்கியா, அவளை என்ன பண்ற? என்னை காப்பாத்துங்க. கதவை தொற. இலக்கியா, கதவை திறமா. காப்பாத்துங்க. அத்தை. ஏய், ஏய். ஏய். என்ன? ஏய், என்ன? ஏய், அவளை என்ன செஞ்ச? வயித்தை புடிச்சிட்டு அழுவுறா? அவ இதுக்கும் ஒரு கதை சொல்லுவா, கேட்டுட்டு அதையும் நம்புங்க. இங்க பாரு, இவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உன்னை சும்மாவே விட மாட்டேன். பாத்து. ஆண்டி, என்னை கொல்ல பார்த்தா ஆண்டி. கொல்ல? ஐயோ, இலக்கியா, என்ன சொல்றா இவ? அத்தை, இவ நடிக்கிறா அத்தை. இவ போய் சொல்றா அத்தை. எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது ஆண்டி. முடியல. போ, உள்ள போ, என்னன்னு பாக்கலாம். நீ வா இலக்கியா, நீ வா. அத்தை, அத்தை. என்ன இலக்கியா அது? எதுக்கு அஞ்சலிய மேல கூட்டிட்டு வந்த? அத்தை, அத விடுங்க. அத்தை, ஏசிபி கிட்ட நான் விசாரிச்சேன். நீங்க சந்தேகப்பட்டது கரெக்ட். கார்த்திக் கிட்ட இருந்து அஞ்சலிக்கு எந்த போனுமே வரல. அவர் கார்த்திக் போன் நம்பரை ட்ராக் பண்ணேன்னு சொன்னாரு. அஞ்சலி கார்த்திக் கிட்ட பேசுற மாதிரி உங்ககிட்ட நடிச்சிருக்கா. அப்படியா? ஐயோ, ஆமா அத்தை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கார்த்திக் காணாம போனதுக்கு அஞ்சலியும் எஸ்எஸ்கே வந்தா காரணம். அதுக்கு எனக்கு விட தெரியும். கடவுளே, நானும் கௌதமும் கார்த்திக்க கண்டிப்பா மீட்போம். அப்ப அந்த அஞ்சலி எப்பேற்பட்ட கிரிமினல்னு உங்களுக்கே நல்லா தெரியும். நான் வரேன் அத்தை. இலக்கியா, நான் சொல்றதுக்கு. இலக்கியா, இலக்கியா. நான் 1 வீக் முன்னாடி டெல்லியில ஒரு ஹோட்டல்ல பன்னீர் சாப்பிட்டேன். கையில எடுக்கும் போதே அவ்வளவு சாஃப்டா, வாயில போட்டா அவ்வளவு ஜூசியா, அசல் பாலோட சுவை தெரியுமா? அந்த மாதிரி பன்னீர் எல்லாம் இங்கெங்க சான்ஸே இல்ல. டெல்லியில சாப்பிட்ட பன்னீர் மாதிரி இருக்கா? ஆமாயா, எப்படி? சாஃப்டான ஜூசியான தமிழ் பன்னீர். பாலின் சுவை, பன்னீரின் புரதத்துடன். தமிழ் பன்னீர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.